வணக்கம். இது உங்கள் ஜாப் 360 தமிழ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி எக்ஸாம் பற்றி நிறைய பேர் இன்னுமே டவுட்ஸ் கேட்டுகிட்டே தான் இருக்கீங்க. அதில் நிறைய பேர் கேட்குற டவுட் என்னென்னா, ஓவராலில் என்னோடய மார்க் வருமா, எனக்கு இவ்வளோ மார்க் வந்திருக்கு, எனக்கு என்னோடய மார்க்கு ஓவராலில் வருமா, அப்படி இல்லைன்னா கட் ஆஃபில் எனக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்குங்க. இதை பற்றி டவுட் கேட்ட நம்ம வீடியோக்கு கீழே ப்ரீவியஸ் வீடியோக்கு கீழே இதை பற்றின டவுட் கேட்ட எல்லாருக்குமே தான் இந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி இதை மாதிரி டவுட் உங்களுக்கும் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதை மாதிரி யூஸ்ஃபுல்லான டிஎன்யூஎஸ்ஆர்பி அப்படியே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு கட் ஆஃப் வருமா, இத்தனை மார்க், இப்போ 85 மார்க் வச்சுருக்கேன் ஒரு எஸ்சி கேண்டிடேட், அப்படின்னா பிசி கேண்டிடேட்ஸ் 85 மார்க் வச்சுருக்கேன் அல்லது 82 மார்க் வச்சுருக்கேன்னு சொல்கிறீங்க. ஃபஸ்ட்டு ஒன்று புரிஞ்சுக்கணும், நமக்கு ரிசல்ட்டு கொடுத்துருந்தாங்க, அந்த ரிசல்ட்டில் உங்கள் நேம் வந்திருக்கலாம். அந்த டைம்லேயே அவங்க கொடுத்துருந்த ஆன்சர் கீயை கொஞ்சம் மாடுலேஷன் பண்ணி அந்த ஒளிக்கதிர் செல்லும் பாதை அந்த கொஷின்ஸ்க்கெலாம் மார்க் தந்துருந்தாங்க. தந்து தான் நமக்கு ரிசல்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறமும் கோர்ட்டில் ஒரு கேஸ் போயிட்டு இருந்தது. ஒரு 5 கொஷினுக்கு கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க 2 கேண்டிடேட்ஸ் மாத்திரம். அந்த 2 கேண்டிடேட்ஸ்னால தான் இப்போ எல்லாருக்குமே அந்த 3 மார்க் கிடைக்கிறதுக்கு காரணம் அவங்க 2 பேர் தான். அவங்க கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. இப்போ அந்த கேஸை விசாரித்து தான் நமக்கு எல்லாருக்குமே மார்க் கொடுக்கணும், சில கொஷின்ஸ்க்கு குறிப்பிட்ட பேருக்கு மார்க் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ரிசல்ட் வந்துருந்துச்சு. நான் இப்போ சொல்கிறது உங்களுக்கு புரியலனாலும் பரவாயில்ல, ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸாக நம்ம போட்டிருந்த வீடியோவில் இதெல்லாம் சொல்லியிருக்கேன், எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். முக்கால்வாசி எல்லாருக்குமே புரியும். நான் டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி எக்ஸாமுக்கான ரிசல்ட்டுக்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். எல்லாருக்குமே கோர்ட்டில் என்ன நடந்தது, அதுக்கான ரிசல்ட் என்ன தந்தாங்க அப்படின்ற எல்லாமே தெரியும். இப்போ அந்த கோர்ட்டோட ரிசல்ட்டை வச்சு நமக்கு பார்த்தோன்னா, ஆல்ரெடி கட் ஆஃப் கொடுத்துருந்தவங்க கூட எக்ஸ்ட்ரா யாரெல்லாம் ஆட் ஆவாங்க, அப்படி இல்லைன்னா ஆல்ரெடி கட் ஆஃப் கொடுத்து ஃபிசிக்கல் முடித்து வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஏதாச்சும் சேஞ்சஸ் ஆகுமா, இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி என்ன அப்டேட் தர போகிறாங்க, இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா கோர்ட்டு கேஸ் முடிவில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் ரிசல்ட் அறிவிங்க, ரிசல்ட்டுங்கும் போது ரிசல்ட்டை கேன்சல் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி எதுவுமே அவங்க சொல்லலை. ரிசல்ட்டாக அறிவிங்க, அறிவிச்ச அந்த ரிசல்ட்டில் நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் என்ன ப்ராசஸோ ஆஸ் பர் த லா படி என்ன ப்ராசஸ் நீங்கள் பண்ணுவீங்களோ அதை பண்ணுங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி ஃபிசிக்கல் பண்ணவங்க கூட நம்மளுக்கு புதுசாக வரவங்கள ஃபிசிக்கலுக்கு சேர்ப்பாங்களா, அப்படி இல்லைனா புதுசாக யாரெல்லாம் செலக்ட் ஆகுறாங்க, இந்த 3 மார்க்னால யாருக்கெல்லாம் இம்பேக்ட் ஆகி யாரெல்லாம் கட் ஆஃப்குள்ளே வர்றாங்களோ அவங்களுக்கு மட்டும் தனியாக ஃபிசிக்கல் கண்டக்ட் பண்ண போகிறாங்களா, இது எல்லாமே டிஎன்யூஎஸ்ஆர்பி கையில் தான் இருக்குது. ஏன்னா கோர்ட்டுமே சொல்லிடுச்சு, ஆஸ் பர் த லாவில் நீங்கள் அடுத்தடுத்து என்ன பண்ணுவீங்களோ அதை பண்ணுங்கள், பட் ரிசல்ட்டை மட்டும் ரிசல்ட்டாக அறிவிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் டிஎன்யூஎஸ்ஆர்பி சைட்லேருந்து நமக்கு ரிசல்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ண தான் செய்யணும். இன்னும் சில பேர் கேட்குறீங்க, ஆல்ரெடி எனக்கு கட் ஆஃபில் நான் உள்ளே போகலை, லாஸ்ட் மினிமம் ரேஞ்சில் இருந்தேன், இப்போ அந்த 3 மார்க்னால நான் உள்ளே போக சான்ஸ் இருக்குதா. இன்னொரு கொஸ்டின் என்னென்னா, ஆல்ரெடி நான் கட் ஆஃபில் பார்டர் ரேஞ்சில் இருக்கேன், ஜஸ்ட்டு தான் கட் ஆஃப் கிளியர் பண்ணியிருக்கேன், இப்போ எல்லாருக்குமே 3 மார்க் கொடுக்கறதுனால இன்னும் நிறைய பேர் உள்ளே வருவாங்களா, அல்லது கட் ஆஃபை கம்மி பண்ணி எங்களெல்லாம் வெளியே அனுப்பிடுவாங்களா அப்படின்ற மாதிரி கேட்குங்க. இப்போ நீங்கள் கட் ஆஃபில் செலக்ட் ஆகிருக்கீங்க, பார்டர் ரேஞ்சில் இருக்கீங்க அப்படின்றவங்கலாம் ஃபஸ்ட்டு உங்களோட கொஷின் பேப்பர் எடுத்து வச்சு பாருங்கள். நீங்கள் எந்தெந்த கொஷின், அதே நேரத்தில் ஆன்சர் கீ கொடுத்துருந்தாங்கல்ல அதையும் ஒன்றா எடுத்து வச்சுட்டு பாருங்கள், எந்தெந்த கொஷினுக்குலாம் உங்களுக்கு மார்க் வந்திருக்கு. கோர்ட்டு கேஸ் வழியாக ஒரு 5 கொஷினுக்கு மார்க் தந்தாங்களா, 3 கொஷினுக்கு ஃபுல்லாக எல்லாருக்கும் மார்க் தந்தாங்கல்ல, அந்த கொஷின்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு மார்க் வந்து தான் நீங்கள் கட் ஆஃப்குள்ளே வந்திருக்கீங்களா, அப்படி இல்லைனா அந்த கொஷின்லாம் உங்களுக்கு மார்க் வரலையா அப்படின்னு உங்களுக்கே கேல்குலேட் பண்ண தெரியும்ல, அதை மாதிரி பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி உங்களுக்கு அதில் மார்க் வந்துருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா மார்க் ஆட் ஆகாது. பட் நீங்கள் ஆல்ரெடி அந்த இதில் மார்க் இல்லை, ஆனாலும் நீங்கள் கட் ஆஃப் மினிமம் ரேஞ்சில் இருக்கீங்கன்னா உங்களுக்குமே எக்ஸ்ட்ரா மார்க் வரப்போகுது. ஸோ நீங்கள் கட் ஆஃப் பார்டர்லேருந்து ஹை கட் ஆஃப்க்கு உள்ளே தான் போவீங்களோ தவிர்த்து வெளியே வர மாட்டீங்க. நான் இப்போ சொன்னது புரிஞ்சுதான் என்னன்னு தெரில. ஆல்ரெடி கட் ஆஃபில் பார்டரில் இருக்கிறவங்க உங்கள் கொஷின் பேப்பர் எடுத்து வச்சு பாருங்கள். இப்போ லாஸ்ட்டாக கேஸ் போச்சுல, அந்த 5 கொஷினுக்கான ஒரு கேஸு, அதில் 3 கொஷினுக்கு எல்லாருக்கும் மார்க் தந்தாங்கல்ல, அவங்க அந்த 3 கொஷின் என்னென்னு பார்த்து உங்களோட கொஷின் பேப்பரில் அந்த 3 கொஷினுக்கு உங்களுக்கு ஆல்ரெடி மார்க் வந்து தான் நீங்கள் கட் ஆஃப்குள்ளே செலக்ட் ஆகிருக்கீங்களா, அப்படி இல்லை அந்த 3 மார்க்கு இல்லாமல் கட் ஆஃப்குள்ளே செலக்ட் ஆகிருக்கீங்களான்றதை செக் பண்ணிக்கோங்க. 3 மார்க் இல்லாமல் கட் ஆஃபில் செலக்ட் ஆகியும் நீங்கள் பார்டர் ரேஞ்சில் தான் கட் ஆஃபில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் இந்த 3 மார்க்னால உங்கள் பார்டர் ரேஞ்ச் உள்ளே தான் போகும், அதனால் நீங்கள் வெளியே போகிறதுக்கு சான்ஸ் இல்லை. அதாவது கட் ஆஃபில் நீங்கள் ஒரு சேஃபான ரேஞ்சுக்கு போயிடுவீங்க. ஸோ இது எல்லாமே நான் சொல்கிறதுல ஒன்றுமே கிடையாது. உங்கள் கொஸ்டின் பேப்பரில் எடுத்து வச்சு உங்களுக்கு மார்க் இருக்கா, உங்கள் மார்க் எப்படி கட் ஆஃபில் உங்களை செலக்ட் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் உங்கள் கொஸ்டின் பேப்பரில். ஏன்னா வீடியோவில் நான் என்னன்னாலும் சொல்லிட்டு போகலாம், ஆனால் உங்கள் கொஷின் பேப்பரும் உங்களோட மார்க் எல்லாமே உங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதனால் தெளிவாக உட்காந்து உங்கள் கொஷின் பேப்பரையும் அந்த எக்ஸ்ட்ரா 3 மார்க் தந்தாங்களா அந்த கொஷின்ஸையும் ஆட் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி உங்கள் கொஷின் பேப்பர் எடுத்து வச்சு நீங்கள் உங்களுக்கு ஒரு மார்க் கால்குலேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால தான் நீங்கள் கட் ஆஃப்குள்ளே வந்திருப்பீங்க. இப்போ அந்த 3 மார்க்னால தான் கட் ஆஃப்குள்ளே வந்திருக்கீங்களா இல்லையான்றது உங்களுக்கு தான் தெரிய வரும். இதை நான் வீடியோவில் சொல்லவும் முடியாது, ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கொஷின் நீங்கள் போட்டிருப்பீங்க. இப்போ ஆல்ரெடி கட் ஆஃப்லேயே வரல, பட் இந்த 3 மார்க்னால என்னோட கட் ஆஃப்குள்ளே என்னோட நேம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு என்ன அப்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 50% சான்ஸ் இருக்குது. பட் எல்லாமே டிஎன்யூஎஸ்ஆர்பி கையில் தான் இருக்குது.
ஏன்னா 0.5 மார்க்கில் வந்து வேலை இழந்தவங்களும் நிறைய இருக்காங்க. அதே 0.5 மார்க்கில் நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைச்சதும் இருக்குது. பட் இந்த டைம் நமக்கு 3 மார்க் அப்படின்றதுனால நிறைய கேண்டிடேட்ஸ் இந்த 3 மார்க்னால உள்ளே வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கட் ஆஃப்க்கு ரொம்ப நியரஸ்ட்டாக வந்து 0.5 அல்லது 1 மார்க்கில் வந்து ரிலீவ் ஆகிருப்பாங்க. கட் ஆஃப்குள்ளே போகாமல் நிறைய பேர் வந்து ஃபெயில் ஆகிருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த 3 மார்க் உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னீங்கன்னா, உங்களுக்கு கட் ஆஃபில் நல்ல ஒரு ரேஞ்ச் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நீங்களும் சேஃப் கட் ஆஃப்குள்ளே வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்டர் கட் ஆஃபில் கூட கிளியர் பண்ணியிருப்பாங்க. இப்போ உங்களுக்கு இந்த 3 மார்க் கிடைக்கிது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து சேஃப் கட் ஆஃப்குள்ளே போவீங்க. இது எதுவாக இருந்தாலும் டிஎன்யூஎஸ்ஆர்பிலேருந்து அடுத்த அப்டேட் வந்தால் மட்டும்தான் நமக்கு என்ன நடக்க போகுது, தனியாக ஃபிசிக்கல் வைக்க போகிறாங்களா, அப்படி இல்லைனா தனியாக எதுவும் லிஸ்ட்டு வந்து ரெடி பண்ணி விடுவாங்களா, இது எல்லாமே டிஎன்யூஎஸ்ஆர்பி கையில் தான் இருக்குது. ஸோ இதுக்கான அப்டேட் டிஎன்யூஎஸ்ஆர்பி எப்போ கொடுத்தாலும் நான் வந்து வீடியோ மேக் பண்ணி போடுறேன். அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான்லேயும் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஏதாவது அப்டேட் டிஎன்யூஎஸ்ஆர்பி சைட்லேருந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசிக்கு அப்டேட் வந்துச்சுனாலும் சரி, அல்லது கட் ஆஃபை பற்றி ஏதாவது டீட்டெயில் வந்துச்சுனாலும் சரி, நான் வீடியோ மேக் பண்ணி போட்டால் அது உங்களுக்கும் வரும். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் கேட்டது தான் 85 மார்க்கு 82 மார்க்கு இந்த கம்யூனிட்டியில் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் கேட்குங்க. ஆல்ரெடி உங்களுக்கு கட் ஆஃப் வந்து நீங்கள் ஃபிசிக்கல் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பயப்படவே வேண்டியதில்லை. மோரோவர் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வரப்போகிறது கிடையாது. புதுசாக யாரெல்லாம் கட் ஆஃப்குள்ளே வரீங்க இதுதான் வந்து நம்ம செக் பண்ண வேண்டியது. மோரோவர் நீங்கள் வந்து ரிட்டன் எக்ஸாம் கிளியர் பண்ணி அதில் கட் ஆஃப் வந்து அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் பண்ணி ஃபிசிக்கல்லையும் செலக்ட் ஆகி உட்காந்துருக்கீங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. உங்களை வந்து எந்த ப்ராப்ளமும் வரப்போகிறது கிடையாது. நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு தான் செலக்ட் ஆகுவீங்க. புதுசாக யாரெல்லாம் கட் ஆஃப்குள்ளே வராங்களோ அல்லது பார்டர் ரேஞ்சிலேருந்து நீங்கள் செலக்ட் ஆகிருந்தீங்கன்னா உங்களுக்கு வேணால் சில சேஞ்சஸ் நடக்கலாமா தவிர்த்துட்டு ஆல்ரெடி ஃபிசிக்கல் முடித்தவங்களுக்கு எந்த ப்ராப்ளமே வராது. இந்த புதுசாக செலக்ட் ஆகிறவங்களுக்கு தனி லிஸ்ட்டு தர போகிறாங்களா, தனியாக ரிசல்ட் தர போகிறாங்களா, அல்லது தனியாக அவங்களுக்கு ஒரு லிஸ்ட்டு தர போகிறாங்களா, இது எல்லாமே டிஎன்யூஎஸ்ஆர்பிலேருந்து தான் சொல்லணும். அவங்க சொன்னோன்னே நான் கண்டிப்பாக வீடியோ மேக் பண்ணி போடுறேன். அதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது கூடவே டிஎன்யூஎஸ்ஆர்பி அடுத்தடுத்து அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கும், அப்படி இல்லை நான் இவ்வளோ நேரம் சொன்னதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் அப்படி இல்லைனா உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் அதுக்குமே ரிப்ளை பண்ணுறேன். இன்னும் சில பேர் இருப்பாங்க நான் எதுக்கு இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேனே தெரியாது. ஏன்னா வந்து ஆல்ரெடி நம்மளோட வீடியோவில் கமெண்ட்டில் கேட்டவங்களுக்கு ரிப்ளையாக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். புதுசாக சில பேர் பார்ப்பாங்க, அவங்களுக்கு என்னென்னே புரியாமல் நீங்கள் வேஸ்ட்டாக வந்து கண்டென்ட்டுக்காக வீடியோ போடுறீங்களா அப்படின்லாம் கேட்பாங்க. அவங்களுக்குலாம் நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாது. இது எதுக்காகனா ஆல்ரெடி நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணி கேட்டவங்களுக்காக தான் இந்த ரிப்ளை வீடியோ. இப்போ ஒரு வீடியோ ரெடி பண்ணுறோன்னா எடுத்தோம், வீடியோ போட்டோம், அதில் வாய்ஸ் ஓவர் கொடுத்தோம், அப்லோட் பண்ணோம் அப்படிலாம் கிடையாது. வீடியோ ரெடி பண்ணுறதுக்கே நிறைய டைம் எடுத்துக்கிடும். அதில் ஒவ்வொரு ப்ராசஸ்க்குமே நிறைய டைம் எடுத்துக்கிடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வீடியோ ரெடி பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுத்து தென் வந்து தம்ப்நெயில் ரெடி பண்ணி எந்த ஆப்பில் ரெடி பண்ணுறோமோ அந்த ஆப்லேருந்து அதை டவுன்லோட் பண்ணி இதுக்கெலாம் டைம் எவ்வளோ எடுக்கும்னு வீடியோ ரெடி பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும். தென் அதை டவுன்லோட் பண்ணி அதை யூடியூப்பில் அப்லோட் பண்ணி அதுக்கு டேக்ஸ் வச்சு அதுக்கான ஹெட்டிங்ஸ் கொடுத்து அதுக்கு டிஸ்கிரிப்ஷன் ரெடி பண்ணி இவ்வளோத்தையும் பண்ணாதான், அதுக்கு தனியாக நம்ம வந்து ஹேஷ்டேக்ஸ்லாம் ரெடி பண்ணணும். இவ்வளோத்தையும் பண்ணாதான் ஒரு வீடியோ வந்து யூடியூப்பில் அப்லோடே ஆகும். ஸோ எதுவுமே தெரியாமல் கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்காங்க அப்படின்றத யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ வேலை பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி போட்டிருந்த வீடியோக்கு கீழே நிறைய பேருக்கு ஒரே டவுட் வந்திருக்குது. ஸோ அதனால் நம்ம ரிப்ளை பண்ணுவோம், நம்ம சொன்னால் அவங்களுக்கு புரியும் அப்படின்றவங்க தான் நமக்கு கமெண்டில் கேட்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம வந்து ரிப்ளை பண்ணாமல் இருந்தால் கரெக்டாக இருக்காது. இதை நானுமே ரியலைஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து நம்ம ஏதாவது ஒரு டவுட் கேட்குறோம், அதுக்கு அவங்க ரிப்ளை பண்ணலன்னா நமக்கு எவ்வளோ டென்ஷனாக இருக்கும். அப்படி இல்லைனா நம்மளோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். அதனால தான் மோரோவர் நான் எப்போவுமே நம்ம சேனலுக்கு கீழே நம்ம சேனலில் வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ் வந்துச்சுனாலே நான் முக்கால்வாசி எல்லா கமெண்ட்டுக்குமே ரிப்ளை பண்ணிடுவேன், அல்லது உடனே ரிப்ளை பண்ணுவேன். அப்படி இல்லை டைம் ஆகுது அப்படின்னா நான் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கேட்குற டவுட்டுக்கு என்னால் என்ன கிளியர் பண்ண முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு கூட நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன். நான் ரிப்ளை பண்ணாமல் இருந்தது கிடையாது. ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இன்னுமே வந்து ஓவரால் கட் ஆஃபில் மார்க் வருமா அப்படின்ற கமெண்ட்டை நிறுத்திட்டு நெக்ஸ்ட் ப்ராசஸை ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் ஃபிசிக்கல் முடிச்சிட்டிங்கன்னா பயப்படாமல் இருங்க. அது கூடவே வந்து கட் ஆஃபில் செலக்ட் ஆகாதவங்களுக்குலாம் இந்த 3 மார்க்னால உங்களுக்கு இம்பாக்ட் ஆக போதா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பிலேருந்து என்ன அப்டேட் வருது அப்படின்றதான் வெயிட் பண்ணணும். நார்மலாக உங்கள் டவுட்டுக்கு நான் வந்து ரிப்ளை பண்ணலாம். பட் வந்து நான் இத்தனை மார்க் எடுத்திருக்கேன் செலக்ட் ஆகுவேனா அப்படின்னு இந்த டைமில் நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா இந்த 3 மார்க் அது கூடவே எக்ஸ்ட்ரா 2 மார்க் டோட்டலாக 5 மார்க் இம்பாக்ட்டு யாருக்கெல்லாம் வருதுன்னு டிஎன்யூஎஸ்ஆர்பி தான் முடிவு பண்ணணும். அவங்க கிட்டேருந்து அப்டேட் வந்துச்சுன்னா தான் நான் வந்து வீடியோக்குள்ளே ஆன்சர் பண்ண முடியும்.
ஸோ அதனால தான் டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி பற்றி ஒரு 3 வீடியோக்கு முன்னாடி நான் போட்டிருந்ததுக்கு நான் நிறைய கமெண்ட்டுக்கு வந்து ரிப்ளை பண்ணலை. ஏன்னா வந்து கேஸ் போடுற நிலமையும் எக்ஸ்ட்ரா அந்த 5 மார்க்னால இம்பேக்ட் யாரெல்லாம் ஆகுதுன்னு லிஸ்ட்டு ரெடி பண்ண வேண்டியது டிஎன்யூஎஸ்ஆர்பி. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி எக்ஸாமுக்கு எழுதிட்டு ஓவரால் ரிசல்ட் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இதுதான் நடக்க போகுது. ஸோ ஆல்ரெடி ஃபிசிக்கல் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் பயப்படாதீங்க. அப்படி இல்லை உங்களுக்கு கட் ஆஃப் வரலன்னா இந்த 3 மார்க்னால உங்களுக்கு இம்பேக்ட் ஆக வாய்ப்பு இருக்கா அப்படின்றதுக்கும் அவங்களோட பிசி எக்ஸாம் கொஷின் பேப்பர் எடுத்து செக் பண்ணி அந்த 5 மார்க் வருதா அப்படின்றதையும் கால்குலேட் பண்ண சொல்லிக்கோங்க. தேங்க்யூ.